பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் ஜனங்கள் எல்லாருமே திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு நல் வார்த்தை, திடன்கொள். ஆம், இன்றைக்கு திடனற்று போனவர்கள் ஏராளம். இங்கே யோசுவாவுக்கும் கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை பார்க்கிற பொழுது, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானை நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, திடனற்று போன பலனற்று போன பிள்ளைகளுக்கு தேவன் இன்றைக்கு உணர்த்துகிற ஒரு நல்வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், பலனுண்டு பலன் கொள்ளுங்கள் என்கிற நல்வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உணர்த்துகிறார். யோசுவா அவன் மோசே மரணமடைந்த பின்பு அவன் ஜனங்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல தேவ மனிதனாய் இருந்தான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பல காரியங்களை நினைத்து திடனற்று போயிருக்கலாம், பலனற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து, உனக்காகவே உன்னை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, திடன்கொள். உன்னுடைய பிரச்சனைகளையோ உன்னுடைய போராட்டங்களையோ மனுஷர்களுடைய அச்சுறுத்தல்களையோ கண்டு நீ எவ்வளவேனும் கலங்காதிரு, பயப்படாதிரு. கர்த்தர் உன்னோடு கூட அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். என்னுடைய வார்த்தையை, என்னுடைய பிரமாணத்தை உன் இருதயத்தில் வைத்து இரவும் பகலும் தியானித்து அதனால் வருகிற நன்மையின் பலனை நீ அடைவாய் என்பதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குரைத்திருக்கிறார். இந்த நாளிலே தேவ பிள்ளையே, திடனற்று போயிருக்கிறேன் என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உனக்காக அவர் தம்முடைய பலனையும் அவர் உனக்கு கட்டளையிட வல்லமையுடையவராயிருக்கிறார். திடனற்று போனவர்களும் பலனற்று போனவர்களும் விடாய்த்து போனவர்களும் கைவிடப்பட்டவர்களும் மனுஷரால் ஒதுக்கப்பட்டவர்களும் புறம் தள்ளப்பட்டவர்களும் ஆகிய நம்மை தேடி கர்த்தர் கிறிஸ்து இயேசு வந்தார். அவருடைய பலன், அவருடைய நன்மை, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்விலே இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்விலே அது பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய சூழ்நிலை நினைத்து கலங்காதிரு. கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, திடன்கொள், திடன்கொள். சகல ஜனங்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்கிறார். தம்முடைய ஊழியக்காரனை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்கிறார். செருபாபேலை பார்த்து நீ திடன் கொள் என்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். கர்த்தர் நன்மையை நம்முடைய வாழ்விலே கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார். God bless you.